இன்னைக்கு இதே தொகுதியில அக்கா கனிமொழி பிரச்சாரம் பண்றாங்க. பக்கத்து தெருவில் கனிமொழி பிரச்சாரம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ எதிர்கட்சி தலைவர் மாதிரியே பிரச்சாரம் பண்றாங்க. கனிமொழி மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. கடந்த 3 வருஷமா தமிழ்நாட்டில் திருட்டு திமுக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கனிமொழி சொல்றாங்க தமிழ்நாட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, எங்களுக்கு ஓட்டு போட்டா எங்களை ஜெயிக்க வச்சா நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். 3 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு 6 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே செய்யல, மக்களுக்காக எந்த சாதனையும் செய்யல. ஆனா தேர்தல் வந்தா கொஞ்சம் கூட கூசாம சொன்ன விஷயங்களையே மறுபடியும் சொல்லுவாங்க கனிமொழி. பிஜேபியை திட்டுக்கிட்டு ஸ்டாலின் கிளம்புவாரு, உதயநிதி அதே செங்கலை தூக்கிட்டு வருவாரு. போன தேர்தல் உதயநிதி பிரச்சாரத்துக்கு வரும்போது செங்கலை தூக்கிட்டு வந்தாரா? 2019 செங்கலை தூக்கிட்டு வந்தாரா? இந்த தேர்தலையும் அதே செங்கலை தூக்கிட்டு வராங்க. ஒரு பொறுப்பான அமைச்சர், முதலமைச்சர் பையன் மக்கள் கிட்ட வந்து தேர்தல் நேரத்தில் சந்திக்கும் போது மக்களுக்கான திட்டங்களை தூக்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு பைத்தியகாரத்தனமா செங்கலை தூக்கிட்டு வராரு. செங்கலை தூக்குறதெல்லாம் ஈஸி. ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற ஊழலை தூக்குறது கஷ்டம். திமுக காரங்களோட அராஜகங்களை தூக்குறது கஷ்டம். இன்னைக்கு அவங்க வளர்த்திருக்கிற போதைப் பொருள் விற்பனையை தூக்குறது கஷ்டம். நீட்ட ஒழிப்போம்னு சொன்னாங்களே, அந்த நீட்ட ஒழிக்கிறது கஷ்டம். மக்களை பத்தி பேசாம, மக்களோட தேவைகள் பத்தி பேசாம, போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி பேசாம செங்கலை தூக்கிட்டு வராரு உதயநிதி. ஏன் உதயநிதிய நீட்டு பத்தி பேச சொல்லுங்க, சிஐஏ பத்தி பேச சொல்லுங்க. அதெல்லாம் விட்டு ஒண்ணு செங்கலை தூக்குறாரு, இல்லன்னா ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அதிமுக காரங்க காலில் விழுந்தாங்க, முட்டி போட்டாங்கன்னு ஆபாசமா பேசுறாரு. உதயநிதி ஆபாசமா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பேஸ்புக்ல ட்ரெண்டிங்கா இருந்தது சேகர் பாபு அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின் காலில் விழுற வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்து நாங்க நினைச்சா எங்களால கொச்சைப்படுத்தி ஆபாசமா பேச முடியும். ஆனா நாங்க அதிமுக காரங்க, நாங்க அப்படியெல்லாம் பேச மாட்டோம். எங்களுக்கு அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியும். உதயநிதி கண்ணியமா பேசினாதான் அதிசயம். ஏன்னா இணைவி மனைவி துணைவின்னு பொண்டாட்டிக்கு போஸ்டிங் போஸ்ட் வாழ்ந்த கருணாநிதியோட ரத்தம் தானே, அவர் வேற எப்படி பேசுவாரு? இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியல்ல மரியாதை தெரியாம வாழ்றாங்க. அடுத்தவன் காதலிக்காக பால்டாயில் குடிச்சவர் எல்லாம் கலாச்சாரம் பத்தி பேசுறாரு. நம்ம பேசும்போது நம்ம வார்த்தையில கண்ணியம் ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தைகள் தரமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உதயநிதிய அவங்க தாத்தாவோட வரலாறை தெரிஞ்சுக்க சொல்லுங்க. தாத்தா வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும். அவங்க தாத்தா இலங்கையில தமிழர்கள் சாகும் போதும் சரி, இலங்கையில தமிழக மீனவர்கள் சாகும் போதும் சரி, கால நவுத்துல வாய திறக்கல. அதே அவங்க அத்தை தீஹார் ஜெயில இருக்கும் போது வீல் சேர்லயே டெல்லி வரைக்கும் ஓடி போனாரு. சோனியா காந்தி கிட்ட முட்டி போட்டு பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. இத பத்தி எல்லாம் பேசினா அவங்க தாங்குவாங்களா? உதயநிதி தூக்கிட்டு வந்தா ஒரு போட்டோவோட போயிடும். நாங்க உண்மைகளை பேச ஆரம்பிச்சா நாங்க ஆல்பம் தான் தூக்கிட்டு வரணும். கெட்ட வார்த்தைங்க குப்பைங்க மாதிரி எல்லா இடத்துலயும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால எல்லாரும் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வார்த்தை முக்கியம் தம்பி. நாய்தான் வாய் இருக்குன்னு கண்ட இடத்துல வாய் வைக்கும். நம்ம எல்லாம் மனுஷங்க, பார்த்து பேசணும். அரசியல்ல இருக்கிறவங்க நாளைக்கு தலைவரா வரணும்னு நினைக்கிற நீங்க எல்லாம் பார்த்து பேசணும். இல்லைன்னா மானமும் மரியாதையும் ரெண்டுமே போயிடும்.